அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஷர்மிளா நாச்சியார். அனைத்து பெண்களுக்கும் தான் இப்போ நான் பேச போகிற டாபிக் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சூழ்நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக பெண்கள் ஒரு தற்சார்பு நிலையில் வாழணும், தான் கையை நம்பி தான் வாழணும், பொருளாதார சுதந்திரத்தோடு வாழணும் அப்படின்றது என்னுடைய ஆசை மட்டும் இல்லை. பெண்கள் நல்லா வரணும், பெண்கள் சமுதாயத்தில் உயரணும்னு நினைக்கிற எல்லாருமே விரும்புகிற ஒரு விஷயமா இருக்குது. பொருளாதார சுதந்திரம்னா என்ன? பொதுவாக நீங்கள் பொருளாதார சுதந்திரம்னா பெண்கள் என்ன நினைக்கிறீங்க? தற்சார்பு நிலை. இப்போ ஒரு ஆணை நம்பி தான் வாழணும். இப்போ நம்ம அம்மாவை பார்த்துருப்போம், அப்பா எப்போ வருமானத்தை கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம எப்படி குடும்பத்தை ரன் பண்ணலாம். அப்போ தேவைகள் கம்மியாக இருந்துச்சு, இப்போ தேவைகள் எல்லாமே அதிகமாகிடுச்சு. போன தலைமுறையில் ஆடம்பரமாக இருந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி அத்தியாவசியம் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பெண் பொருளாதார சுதந்திரத்தோடு இருந்தால் தான் அந்த ஃபேமிலியை சக்ஸஸ்ஃபுல்லாக, பீஸ்ஃபுல்லாக, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ரன் பண்ண முடியும். ஒரு பெண்ணுக்கு பொருளாதார சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் அவளுக்கு புரியணும். அது நம்மளுக்கு ஏன் தேவை, அதனால என்ன பயன் இருக்குது, அந்த பொருளாதார சுதந்திரம்ன்றது ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம், அவளுக்கு சுயமரியாதையை கொடுக்குறதே அந்த பொருளாதார சுதந்திரம். இன்றைக்கெல்லாம் நம்ம பணத்தை வச்சு தான் எல்லாமே நம்ம உறவினர்கள்லாம் மதிக்கிறாங்கன்றது ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு பெண்ணுக்குன்னு நம்ம வச்சுக்குருவோம். இப்போ பொதுவாக பேசலை, ஒரு பெண் அப்படின்றவங்கள வச்சுக்குவோம். அவங்கள ஒருத்தவங்க நம்ம இப்போ மதிக்கணும் அப்படின்னா அவங்க நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், ஒரு 10 பேரை விட அவங்க நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்படின்றப்ப ஒரு பெண்ணுக்கு பொருளாதார சுதந்திரம்ன்றது கல்வி அறிவு மூலமாக கிடைக்குது. அந்த கல்வி அறிவு எல்லா பெண்களுக்கும் கிடைக்கிறது இல்லை. கல்வி அறிவே இல்லைனாலும் அவங்களுக்கான தற்சார்பு நிலையை ஏற்படுத்திக்கிறதுக்கு சுயதொழில் இன்றைக்கி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்பி இன்றைக்கி பெண்கள் வாழும் பட்சத்தில் தான் அவங்க தற்சார்பு நிலை அடைகிறாங்க. எனக்கு குடும்ப சூழல் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய விஷயமா எனக்கு தெரில. ஏன்னா குடும்ப சூழலை காரணம் காட்டி உங்கள் தனித்திறமையை நீங்கள் இழந்துடக்கூடாது. உங்கள் தனித்திறமைகளை நீங்கள் மறைச்சி வைக்கிறது கூட ஒரு மிகப்பெரிய குற்றம். உங்கள் அடையாளத்தை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும். அந்த ஏற்படுத்தின அந்த அடையாளத்தை நீங்கள் தக்க வச்சுக்கணுன்னா நிறைய உங்களுடைய உழைப்பை போடணும். உங்கள் உழைப்பை போடும் பட்சத்தில் தான் உங்களுக்கான வாய்ப்புகள் எப்போவுமே கொட்டி கிடக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளை நீங்கள் தக்க வச்சுக்கணும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா அதுக்கு அதிகமான உழைப்பு தேவை, அதுக்கான பயிற்சி தேவை. அந்த பயிற்சி, முயற்சி எல்லாமே உங்களுக்கு தேவை. அதில் படித்தவங்க படிக்காதவங்கன்றதெல்லாம் வித்தியாசம் கிடையாது. எதுலைனாலுமே முயற்சி, பயிற்சி ஒரு பெண்ணுக்கு தேவை. யாரையும் நம்பி வாழாதீங்க, உங்களையே நீங்கள் நம்பி வாழுங்க. ஒரு பெண் வளர்வதற்கு போதுமான சூழலை ஏற்படுத்தி தர்றது ஒரு நல்ல ஃபேமிலியோட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதே ஒரு பொண்ணு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா அவளுக்கு தேவையான சுதந்திரத்தை கொடுக்குறது ஒரு குடும்பத்தோட கடமை. அவளை நம்புங்க, ஒரு பெண்ணை நம்புங்க. மற்ற யாருமே நம்ப வேணாம். உங்கள் உறவினர்கள் மற்றவங்க யாருமே நம்ப தேவையில்லை. உங்கள் பேரண்ட்ஸ் நம்பினாலே போதும். அதனால ஒரு வீட்டில் ஒரு பெண் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா அவளுக்கு தேவையான சுதந்திரத்தை கொடுங்க. சுதந்திரத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அவள் வளர்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அந்த பெண் சமுதாயத்தில் மிகப்பெரிய நிலைமைக்கு வர முடியும். நீங்கள் கேட்கலாம், போன தலைமுறை பெண்கள்லாம் சந்தோஷமாக இல்லையா, ஏன் நீங்கள் இதெல்லாம் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். போன தலைமுறை பெண்கள் சந்தோஷமாக இருந்தாங்களா அப்படின்றது ரெண்டாவது. ஆனால் அவங்க திருப்திகரமாக இருந்தாங்களா? அவங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு ஏக்கம் இருக்கும். நம்மளும் படிச்சிருக்கலாமே, நம்மளும் இவங்கள மாதிரி நல்ல வேலையில் இருந்திருக்கலாமே அவங்க சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஒரு ஏக்கம் கலந்த ஒரு வார்த்தைகள் தான். அவங்களுக்குள்ள விஷயங்களை பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் யாருமே போன தலைமுறை பெண்களுக்கு வழங்கலை அப்படின்றது நிதர்சனமான உண்மை. பொதுவாக இப்போ ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, பெண்களை ஒரு மேரேஜ் மெட்டீரியலாக தான் பார்த்துருக்காங்க. அவள் அடுத்த தலைமுறையில் ஈன்று தரக்கூடிய ஒரு பெண்ணாக தான் அவளை பார்த்துருக்காங்க. அவளுக்கு குடும்ப பொறுப்பும் கடமையும் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் அவளுக்கு கிடையாதுன்றதை அவளை நம்ப வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நம்ப வைக்கிறதுனால தற்சார்பு நிலை இழந்துடுறா. அவளுக்கு கல்வி அறிவு கொடுக்கக்கூடாது. கல்வி அறிவு கொடுத்தா அவளுக்கு தன்னம்பிக்கை வந்துடும். தன்னம்பிக்கை வந்துட்டால் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பா. சரி என்ன தவறு என்ன அப்படின்றத அவள் புரிஞ்சுக்குவா. அப்படின்றதுக்காகவே நிறைய சாஸ்திரங்களையும் மூட நம்பிக்கைகளையும் அவள் மேலே திணிச்சிருக்காங்க. அதுலேருந்து வெளியே வராத அந்த ஒரு சூழலை அவளுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க பெண்கள் அப்படி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நிறையா கேள்வி கேட்குறாங்க, கல்வி கற்க பள்ளிக்கு போகிறாங்க. சராசரியாக அவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ எல்லா விஷயமே இன்றைக்கி தெரியுது. அதனால போன தலைமுறை பெண்களுக்கும் இந்த தலைமுறை பெண்களுக்கும் நிறையா ஜென்ரேஷன் கேப் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி பேசுகிறதுனால பெண்களுக்கு சார்பாக பேசுகிறேன், என்னடா அவங்க பெண்ணியம் பேச வந்திருக்காங்கன்னு நீங்கள் நினைக்க வேணாம். நான் பெண்ணியம் பேசுகிறதுக்காக வரல, பெண்களின் நிலைக்காக பேச வந்திருக்கேன். அது எப்படின்னா ஒரு பெண்ணின் பிரதிநிதியாக பேச வந்திருக்கேன். இப்போ சமுதாயத்தில் ஒரு ஆண் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா 50% உழைக்கணும். ஒரு ஆண் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா 50% உழைக்கணும். ஆனால் அதே ஒரு பெண் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா 100% தன்னுடைய உழைப்பை போட்டே ஆகணும்.
குறிப்பாக கல்யாணம் ஆன பெண்கள் வந்து 200% உழைப்பை போட்டே ஆகணும். வாழ்க்கையில் குறிப்பாக பெண்கள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா காதை செவிடாக வச்சுக்கணும். உனக்கு எதுவும் தெரியாது, உனக்கு எந்த எபிலிட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னால் நீங்கள் நம்பாதீங்க. உங்களை நம்ப வேண்டியது நீங்கள் மட்டும்தான், உங்கள் பேரண்ட்ஸ் மட்டும்தான். உங்களை நீங்கள் நம்பலைன்னா வேறு யார் நம்புவா? உங்களை நீங்கள் தான் வேல்யூ பண்ணணும். உங்களை நீங்கள் எவ்வளோ வேல்யூ பண்ணுறீங்களோ அப்படி தான் மற்றவங்க உங்களை மதிப்பாங்க. யாராவது ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொன்னாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, அதை இக்னோர் பண்ணிடுங்க. பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் யாரும் சொன்னால் அதை ஏற்றுக்கோங்க. லைஃப்பில் வந்து ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை. ஜெயிச்சா வெற்றி கொள்கிறோம், தோற்றால் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பை நம்ம மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா யார் சொல்கிற வார்த்தையுமே காதில் போட்டுக்காதீங்க. அதை போட்டு அசை போடுறதுனால தான், திரும்ப திரும்ப அசை போடுறதுனால தான் நம்மளுக்கு தேவையில்லாத மன அழுத்தங்கள் பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ பெண்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, தேவையில்லாத மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா யாரை சொல்கிற வார்த்தைகளையும் காது கொடுத்து கேட்காதீங்க. யாரோடைய வார்த்தைகளும் உங்களை எந்த வகையிலையும் தாக்க போகிறது கிடையாது. அதை நீங்கள் யோசிக்க தான் உங்களுடைய வெற்றிகள் வந்து தள்ளி போகுது. நீங்கள் ஜெயிக்கணும்னா அடுத்தவங்க சொல்கிறத கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாதீங்க. அதே நேரம் நீங்கள் வந்து வாழ்க்கையில் தோத்துட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, தோற்று போங்க, அதை வந்து ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க. ஆனால் எவ்வளோ வேகமாக நீங்கள் திரும்ப எந்திரிக்கிறீங்க அப்படின்றதுல தான் உங்களோட வெற்றியே இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ வேகமாக எந்திரிக்கிறீங்க, நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் நீங்கள் எவ்வளோ வேகமாக எந்திரிக்கிறீங்கன்றதுல தான் உங்களோட வெற்றியே இருக்குது. அதே நேரம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய திறமைகள் வேறாக இருக்கும், உங்களோட யூனிக்னஸ் வேறையாக இருக்கும், உங்களோட எபிலிட்டி வேறையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம், நாளைக்கு நம்மளை எப்படி வளர்த்துக்கணும், இன்றைக்கி எப்படி நம்ம வெற்றியாக இருக்கோமா, இல்லை நாளைக்கு நம்ம வெற்றி அடைகிறதுக்கு என்ன பண்ணணும், ஃப்யூச்சரில் நம்ம வெற்றியை எப்படி தக்க வச்சுக்கிறது, நம்ம லைஃப் ஸ்டைலை எப்படி மாற்றிக்கிறது, இதைத்தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், இவன் நம்மளை என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி எதுக்குமே பயப்படாதீங்க. உங்களை மட்டும் நீங்கள் நம்புங்க. ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து எல்லாருக்குமே இருக்குது. அதை பயன்படுத்தாதவங்க வந்து அவங்கள பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம பயன்படுத்தணும். நம்ம வந்து வெற்றி அடையணும்னா கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும். அந்த வெற்றியை நம்ம தக்க வைக்கிறதுக்கு கொட்டி கிடக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம லைஃப்பில் அழகாக கிராஃப்ட் பண்ணி போனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம், யூனிக்னஸாகவும் இருக்கலாம். ஸோ பெண்களே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், எதையுமே கண்டுக்கிறாதீங்க, யார் பேச்சையுமே கேட்காதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ நல்ல விஷயத்தை நல்ல வழியில் மூவ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுங்க. வெற்றி நிச்சயம். ஜெயகீத்.